Hi friends, very good morning. Happy to see you all again in one more episode of Story with Sairama. ரொம்ப மாதம் கழிச்சு I'm back again. இந்த இந்த இன்னைக்கு ஒரு விஷயம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஐ தாட் டெஃபினெட்லி ஷுட் மேக் அ வீடியோ அவுட் ஆஃப் திஸ். வெரி சிம்பிள் டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒரு இன்சிடென்ட் தான். அந்த ஆத்தருக்கு நடந்திருக்கு இன்சிடென்ட் தான். பட் எனக்கு என்ன அதில் பிடிச்சிருந்ததுன்னா, அதுலேருந்து சில டேக் அவேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ தாட் ஐ ஷுட் ஷேர் திஸ் இன் திஸ் ஃபோர் ரைட். ஸோ அந்த ஆத்தர் வந்து ஷூ ஷைனிங் பண்ணுவாங்களே, லெதர் ஷூஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் ஷைன் பண்ணுவாங்களே, அந்த ஸோ ஹீ ரெகுலர்லி கோஸ் டு அ மால் வேர் ஆக்சுவலி ஹீ பைஸ் ஸ்டஃப் அண்ட் தென் அந்த ஷாப்பிங் பண்ணுற டைம்லேயே தெர் இஸ் அங்கேயே ஒரு சர்வீஸாக தே ஆஃபர் வேர் தே யூ பே ஃபியூ டாலர்ஸ் அண்ட் சூப்பராக லெதர் ஷூஸை ஷைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த பிளானிங்கில் அங்கே போகிறாரு. ஸோ யூஸ்வலாக வர வேண்டிய ஆள் அந்த ஸ்டோர் திறந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வருவாங்க. பிகாஸ் அவ்வளோ ஃபெமிலியராக அத்தனை வாட்டி போனதுனால அவருக்கு தெரியும். ஸோ வரல உடனே ஒரு ஸ்டோரில் இருக்கிற ஒரு சேல்ஸ் பர்சன் கிட்ட இவங்க இன்னும் வரலையா அந்த ஷைன் பண்ணுறவங்கன்னொடனே வெயிட் பண்ண வருவாங்க அப்படின்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாரு, வரல. அப்புறம் இன்னும் வேறு ஒரு பர்சன்ட்டை கேட்குறாரு, அவரும் வெயிட் பண்ண வருவாங்கன்றாரு. இதே மாதிரி 20 minutes ஆகிடுச்சு. அப்புறம் அந்த ஸ்டோருடைய மேனேஜர், சூப்பர்வைசர் மேனேஜர் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட போய் பேசும்போது அவர் சொல்கிறாரு, அவரா இன்றைக்கி அவர் வரல, சாரி உங்களை நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னு ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவர் வேறு கிளைண்ட்டை பார்க்க போயிட்டார். இவர் வந்து பயங்கர அப்செட்டு, பயங்கரமாக ஃபியூரியஸ் ஆகிட்டார். என்னோட 20 minutes வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அந்த ஒரு ஃபீல், நம்ம ரெகுலர் கிளைண்ட் ஏன் இவங்க இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் நிறைய வாட்டி இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸில். ஏன் இப்படி சரியாக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரிலாம் தோணும் இல்லையா. இவரும் பயங்கர ஃபியூரியஸ் ஆகிறாரு. அதாவது கோர்ட்டுக்கு போய், கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் அவங்களை சியூ பண்ணுங்கிற அளவுக்கு, அந்த ஊர்லலாம் அந்த சியூயிங்லாம் பண்ணுவாங்கள்ல பயங்கரமாக, அந்த அளவுக்கு போயிட்டார் ரைட். அப்புறம் அவரே வந்து டைம் அவுட் சொல்லிக்கிறார் ரைட், காம் டவுன் ஆகும். அதாவது ஒரு 20 minutes ஆஃப் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அ டே ஷுட் நாட் ஸ்பாயில் யுவர் 24 hours இன் அ டே ரைட். நிறைய வாட்டி நம்ம எல்லாருக்கும் நடந்திருக்கு ரைட். டிராஃபிக்கில் டப்புன்னு ஒரு கட்டு கொடுத்துட்டு போவோம், நமக்கு கோவம் வந்துடும், அவனை பிடிச்சி திட்டுவோம், அது ஞாபகம் வரும், அந்த நெகட்டிவ் எஃபெக்ட் அப்படியே அந்த டே ஃபுல்லாக பர்பிச்சுவேட் ஆகும் ரைட். அடுத்தடுத்த இன்சிடென்ட்டில் டாமினோ எஃபெக்ட் ஆகும், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அவர் காம் டவுன் ஆகிட்டார். ஸோ ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது அவர் ஞாபகம் வருது, அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷூ வாங்குற கடை, அங்கேயும் ஹி யூஸ் டு பை ஷூஸ் ரைட். போகணும்னு நினைக்கிறாரு. பட் இப்போ வந்து எதுக்காக இப்போ நம்ம அங்கே போகணும், நமக்கு தான் ஷூ ஷைன் தானே வேணும், புது ஷூ வேண்டாமே. பட் ஸ்டில் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறார். போனால் அங்கே வந்து சேல்ஸ்மேன் கிட்டே கேட்குறேன், நான் அந்த மாதிரி ஷூ ஷைனிங்க்கு ஷாப்ஸ் பார்க்குறேன், இங்கே எங்கேயாவது நியர்பை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே அவர் இங்கே ஒரு கடை பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறார். சரின்னு திருப்பி கிளம்பி அங்கே போகிறார். அங்கே போனால் அவன் வந்து போர்டில் எழுதியிருக்கான், இப்போ க்ளோஸ் ஒரு 5 minutes ரீஓப்பன் ஆகும் அப்படின்னு. மேபி ஹி ஸ்டெப்ட் அவுட் போல, ஆனால் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் ரைட். இப்போ திருப்பி அவருக்கு ஒரு விஷயம், ஐயோ இப்போ எதுக்காக வந்தோம், கிளம்பிடலாமா, நம்ம எதுக்கு இப்போ வெயிட் பண்ணோம், ஒரு வேளை இன்றைக்கி வந்து ஷூ ஷைன் ஆகக்கூடாதுன்னு இருக்கு போல் இருக்குது அப்படின்னு ஒரு முடிவு வர்றாரு. பட் ஸ்டில் சரி அவன் தான் போட்டிருக்கான, வெயிட் பண்ணணும்னு வெயிட் பண்ணுறாரு. அப்புறம் பார்த்தா அவன் 10 minutes கழிச்சு வரான். அப்புறம் இவர் வந்து எனக்கு ஷூஸ் சைன் பண்ணணும்னு ஒரு செட் ஆஃப் ஷூஸ் கொடுக்குறாரு. 1 hour கழிச்சு வாங்கன்றான். இவர் போயிட்டு 1 hour கழிச்சு வந்தால், அதாவது அவர் யூஸ்வலாக கொடுக்குற இடத்துல ஷூ ஷைன் பண்ணி கொடுக்குறத விட 5 times பெட்டராக வந்து இவன் பண்ணி கொடுக்குறான் அதே ப்ரைஸிங்க்கு. இது சூப்பர் ஹாப்பி ரைட். பை த எண்ட் அவுட்கம் வந்து ஹாப்பி எண்டிங். ஓகேவா, படத்தில் வந்து சுபமான முடிவுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ரைட். சரி, இதில் என்ன சாயுது, வாட் இஸ் தேர். எனக்கே அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா, இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் த புக் பிகாஸ் அந்த ஒரு லைஃப் லெசன் அவர் சொல்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் லைஃப் லெசன் என்ன சொல்கிறேன்னா, கெட் அவுட் ஆஃப் ரிவெஞ்ச் மோட் இமீடியட்லி. இப்போ அந்த பேட் இன்சிடென்ட் நடந்த உடனே ஃபியூரியஸ் ஆகி அவனை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னு போய், இப்போ நமக்கு வேறு எக்ஸாம்பிள்ஸ், நான் அந்த டிராஃபிக் எக்ஸாம்பிளே நம்ம கட்டு கொடுத்தோன்னா உடனே நமக்கு ஒரு ஈகோ வந்து அவனை சேஸ் பண்ணி போய் அவனை திட்டி, அவன் நம்ம 4 பேட் வேர்ட் நம்மளை திட்டி எதுக்கு இது ரைட். ஸோ இட் வில் ஸ்பாயில் த ஹோல் டே ரைட். ஸோ அதான் சொல்கிறார் அவர், when you calm down, when you time out, get out of the revenge mode right. பொழிச்சு போ, மன்னிச்சு விட்டுறான் அப்படின்ற மோடுக்கு சீக்கிரம் வந்துட்டா ஆக்சுவலாக நமக்கு தான் நல்லது, பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு சேவ் அவர் 24 hours ரைட். செகண்ட் பாயிண்ட் வந்து ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் ரைட். சம்டைம்ஸ் நம்ம இன்ட்யூஷன் சொல்லுது இல்லை, சில விஷயங்கள் இந்த பண்ணி பாருன்னு, அதை ட்ரஸ்ட் பண்ணும். இப்போ இவருக்கு அந்த இன்ட்யூஷன் சொல்லிச்சு, சரி அந்த எக்ஸிட் கிட்ட இருக்கிற ஒரு ஷூ ஷாப் கிட்ட, வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஷூ ஷாப் போய் பார்க்கலாமேன்னு ஒரு இன்ட்யூஷன் சொல்லும்போது அதை நம்ம ஸ்டாப் பண்ணாமல் அந்த இன்ட்யூஷன் சொல்கிறத கேட்குறப்போ நமக்கு பிளெஸிங்காக அமையும்னு சொல்கிறார் ரைட். மூணாவது வந்து பர்சிஸ்ட் த்ரூ ஆப்ஸ்டிகல்ஸ் ரைட். இப்போ அவர் அந்த 2வது கடைக்கு போனப்போ அங்கேயும் அவன் சொல்லி அங்கே அந்த இதுக்கு போனப்போ அவன் வந்து போர்டு போட்டு வச்சிருக்கான்ல, 5 minutes கழிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் சொன்னேன் இல்லையா, சரி இப்போ இன்றைக்கி நமக்கு ஷூ ஷைனிங் இல்லை போட்டிருக்குன்னு ஒரு முடிவுக்கு வராமல் ஹி வாஸ் பர்சிஸ்டிங் இட் ரைட். ஸோ லைஃப்லேயும் இதே மாதிரி தானே, எதுவுமே ஈஸியாக கிடச்சிட்டா அதுக்கு வேல்யூ கிடையாது ரைட். வென் வி ஹேவ் அப்டிகல்ஸ், வென் வி பர்சிஸ்ட் த்ரூ இட், த எண்ட் ரிசல்ட் இஸ் ஸ்வீட்டர் ரைட். அதுதான் சொல்ல வர்றாரு. அண்ட் தென் எவ்ரி அட்வர்சிட்டி ஹேஸ் அ பாசிட்டிவ் சைட். இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ரைட். ஒருவேளை நமக்கு வந்து அவருக்கு அந்த இன்சிடென்ட் அங்கே நடக்கலைன்னா, இந்த மாதிரி வீட்டு பக்கத்துலேயே wouldn't have found a place where he can get a better service. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு ரைட். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் யூ டு புட் இட் இந்த கமெண்ட் செக்ஷன் ரைட். நான் எனக்கு கஷ்டம்னு அன்றைக்கி தோன்ற ஒரு விஷயம் இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா, அது ஒரு பிளெஸிங்காக வந்துக்கடா, அது நடக்கலன்னா லைஃப்பில் நம்ம இங்கே எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி நிறைய லைஃப் இன்சிடென்ட்ஸ், நிறையா ஜாப் சிச்சுவேஷன்ஸ் ரைட். லைஃப்பில் பெரிய டேர்னிங் பாயிண்ட்ஸ், ரொம்ப டஃப் சிச்சுவேஷன்ஸ் அந்த நேரத்தில் இருக்கும். பட் பின்னாடி யோசிச்சு பார்த்தா அதுக்குள்ளே தான் பிளெஸிங்ஸ் ஆக்சுவலாக இருந்திருக்கும் ரைட். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் லாஸ்ட் திங், லிட்டில் திங்ஸ் ஹேவ் பிக் கான்சிக்வன்ஸ் ரைட். இப்போ இது என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரிஜினல் மாலில் அவ்வளோ வருஷமாக ரெகுலர் கிளைண்ட்டாக இருந்தவர் இனிமேல் அங்கே போக மாட்டார் ரைட். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும், அந்த கடையை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளி ஒரு கிளைண்ட்டை லாஸ் பண்ணிட்டாங்கன்னு கூட தெரியல ரைட். பட் இது வந்து நம்ம லைஃப்பில் ரைட் யோசிச்சு பார்த்தோம், நம்ம
நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பண்ணுற ஏதோ ஒரு கேர்லெஸ்ஸாக பண்ணுற ஒரு விஷயம் இட் வில் ஹேவ் அ பிகர் கான்சிக்வன்ஸ் ஆன் அஸ், ரைட்? ஸோ எதையுமே டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்காம இஃப் அதுக்கு கொடுக்க வேண்டிய வேல்யூ அண்ட் இம்பார்ட்டன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி அது வந்து இட் இஸ் கோயிங் டு பி வித் அஸ் ஃபார் லைஃப் லாங், ரைட்? ஸோ இதெல்லாம் தான் டேக் அவேஸாக அந்த ஆத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ ஐ தாட் இது ரொம்ப நல்லா இருந்தது. இன்சிடென்ட் வந்து டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் இதுலேருந்து கிடைச்ச டேக் அவேஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் ஐ வாண்ட் டு மேக் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நான் கேட்ட மாதிரி எனக்கு அன்னைக்கு டஃப்பாக இருந்தது சாய், பட் இன்னைக்கு வந்து அதுவே எனக்கு ஒரு பிளெஸிங் ஆக்சுவலாக அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.